Hello all, I'm Vignesh from Banyan Brand Communication from Coimbatore. I'm going to talk about the post-pandemic world. We all must have heard a statement, the companies have to adapt themselves to the new normal. What is that new normal? ஸோ என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து இருக்க போகுது. Imagining that new normal, it's not going to be easy thing because it's not going to be same for everyone. It is going to be different for different industries. For example, ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் எடுத்துக்கலாமே. Any change, it creates initial resistance in organizations. நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாப் இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கட்டும், இஆர்பி இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கட்டும், எனி சேஞ்ச் எம்ப்ளாயீஸ்ட்ட இருந்து பார்த்தீங்கன்னா டீம் மெம்பர்ஸ்ட்ட இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இனிஷியலாக இருக்கும். தட் ஃபியர் ஆஃப் ஒரு ஒரு லேர்னிங் நியூ திங்ஸ், அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஜென்ரலாக இருக்கும். பட் ஹியர் ஆஃப்டர் இட்ஸ் நாட் கோயிங் டு பி தேர் பிகாஸ் இந்த பேண்டமிக் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி ஒன் இஸ் அவேர். முந்தி எப்படி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோமோ அந்த விஷயங்கள் வந்து இனிமேல் பண்ண முடியாது. ஸோ தட் பர்செப்ஷன் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் அ நியூ நார்மல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாமே, சில இண்டஸ்ட்ரீஸில் வந்து எப்படி வந்து இருக்க போகுதுன்ட்டு. Let's see the case of few industries. Rental cars literally ran out of roads. Already they were facing huge competition from ride-sharing companies, bike taxis. ஸோ இந்த மாதிரி டைமில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சைனாவில் ஒரு கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிடி அப்படின்ற, நாட் ஷுர் அபவுட் த ப்ரொனன்சியேஷன், பட் தே ஹாவ் இன்ட்ரடியூஸ்ட் எ நியூ கான்செப்ட். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தட் வில் கிவ் பெட்டர் ப்ரொடெக்ஷன் டு த பேசஞ்சர் அண்ட் டிரைவர் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில். அண்ட் த கம்பெனி ஹாஸ் இன்ட்ரடியூஸ்டு சானிடைசிங் ஸ்டேஷன்ஸ் அவங்களே பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சானிடைசேஷன் முடிச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வெளில வரும். அண்ட் மாஸ்க் வர்ற பேசஞ்சர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ், ப்ரைவேட் பஸ் ஆப்ரேட்டர்ஸ், obviously they are going to see a huge impact in their business because the fear of catching coronavirus அது வந்து எல்லாரோட மனசுலையும் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து ஹைஜீன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்டுக்கு வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எவ்ரிடே கிளீனிங் அப்படிங்கிறது வந்து இட் வில் பிகம் அ நார்மல் திங். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான அதை வந்து ஒரு சீரியஸான ஒரு ஆஸ்பெக்டாக வந்து பார்த்தது கிடையாது. பட் ஹியர் ஆஃப்டர் இட் வில் பி தேர். ஸோ அண்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஒரு இயர்லி 2019 there were discussion about setting up digital car showrooms in India because every physical car showroom it costs at least minimum investment of 35 crores. ஸோ அந்த லெவலில் ஒரு ரிமோட் பார்ட் ஆஃப் ஒரு டயர் 3 சிட்டிக்கு எல்லா பிராண்டையும் எடுத்துகிட்டு போகிறது வந்து இட் இஸ் நாட் தட் ஈஸி. ஸோ கம்பெனிஸ் வேர் ஆல்ரெடி டிஸ்கஸிங். அண்ட் ஒரு அக்டோபர் ஆகஸ்ட் 2019 எம்ஜி மோட்டார்ஸ் பெங்களூரில் வந்து தே ஹேட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு டிஜிட்டல் கார்லெஸ் ஷோரூம். ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி பேஸ்டு ஒரு கார் ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் டாடா மோட்டார்ஸ் இஸ் பிளானிங் த சேம் திங். மேபி நான் இன் another 2 years we can see so many digital showrooms in India. அண்ட் மைக்ரோ ஷோரூம்ஸுங்கிற கான்செப்ட் வந்து பெரிய லெவலில் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் எவ்ரி ஒன் நோஸ் தட் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நம்ம பார்த்துருப்போம் 2020 இயர்லி 2020 ரொம்ப ஒரு ஹாரபிளான ஒரு விஷயமா இருந்தது. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது. அண்ட் பாரத் ஸ்டேஜ் அந்த என்ஜின்ஸ் வந்து இன்ட்ரொடக்ஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களில் வந்து தேவர் லேகிங், ஃபியூ கம்பெனிஸ் வேர் லேகிங். ஸோ அதனால் சேல்ஸோட இம்பாக்ட் இருந்தது. டீப் டிஸ்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருந்தது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வாஸ் ஸ்ட்ரகிளிங் இன் இயர்லி 2020. We know that, நம்ம கண்ணால் பார்த்தோம். பட் if loans are available easily to the consumers now, it is going to be the boom time for two-wheelers because the same reason, fear of catching up coronavirus through public transport or public gathering இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ரைட் ஆன் தேர் ஓன். ஸோ டூ வீலரோட சேல் பூம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது.
அண்ட் அப்பேரல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸோ கிரேட்டர் அடாப்டபிலிட்டி அண்ட் அக்செப்டபிலிட்டி ஆஃப் இ-காமர்ஸ் as a sales channel is going to be there. ஆல்ரெடி இ-காமர்ஸில் வந்து மேஜராக பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இனிமேல் வந்து அது ஒரு வேற ஒரு லெவலுக்கு வந்து போக போகுது. திஸ் வில் கெயின் அ நியூ ட்ராக்ஷன். வேல்யூ செயின் ரீட்டைல் இஸ் கோயிங் டு கெயின் அ மொமெண்டம். டிஸ்கவுண்ட்ஸ் ஆர் கோயிங் டு கிரிப் த கன்சியூமர்ஸ் மைண்ட்ஸ். ஸோ இதிலிருந்து வெளில வர்றதுக்கு அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இ-காமர்ஸ் இஸ் கோயிங் டு பி த நார்மல் திங் hereafter. நெய்பர்ஹுட் கிரானா ஸ்டோர்ஸ் எடுத்துக்கோங்களேன், கிராசரி ஷாப்ஸ். ஒரு இயர்லி 2008-2010 நம்ம சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் தான், கிரானா ஸ்டோர்ஸ் கெனாட் சர்வை பிகாஸ் ஆஃப் த என்ட்ரி ஆஃப் ஆர்கனைஸ்டு ரீட்டைலர்ஸ், கார்பரேட் ரீட்டைலர்ஸ் இவங்களாம் வர்றதுனால தே கெனாட் சர்வை அப்படின்னாங்க. பட் ஸ்டில் தே ஆர் சக்ஸஸ்ஃபுல் இனஃப். எவ்ரிஒன் இஸ் மேக்கிங் மணி. யாருமே சம்பாதிக்காமல் கிடையாது. ஏகப்பட்ட கிராசரி ஸ்டோர்ஸ் இன்னும் புதுசாக வந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. அண்ட் கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ரோட் சைட் செல்லர்ஸ், குட்டி குட்டி கிராசரி ஷாப்ஸ் அண்ட் டைரக்ட் வெஜிடபிள் டெலிவரி கம்பெனிஸ், தேவர் த சேவியர்ஸ். அவங்க இல்லைன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து டெலிவரி கொடுத்தாங்க. ஸோ that direct delivery business will see another level of boom hereafter. So especially vegetable பொறுத்தவரை direct deliveryங்கிறது ரொம்ப மினிஸ்கியூலாக இருந்த விஷயம். பட் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா that will catch up. And there was a out of box thinking. I think தேனி டிஸ்ட்ரிக்டில் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம். அந்த ஒரு க்ரௌட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக they have introduced kits, vegetable kits. ஒரு ஃபிக்ஸட் பட்ஜெட் 100 rupees அப்படின்னா அதில் இந்த லிஸ்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருக்கும், 200னா இந்த லிஸ்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருக்கும். ஒரு பயங்கரமான ஒரு அக்செப்டன்ஸ் லெவல் இருந்தது கன்சியூமர்ஸ் கிட்ட. எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. ஈவன் கிராசரி ஸ்டோர்ஸ் மே இன்ட்ரடியூஸ் தட் கான்செப்ட். தட் வில் பிகம் அ செல்லிங் பாயிண்ட் ஃபார் கிராசரி ஸ்டோர்ஸ் hereafter. And consider entertainment industry. Theaters may struggle, but drive-in theaters, they'll easily return to normal very soon. Drive-in theater concept may attract further investments hereafter. And companies like OTT platforms, Netflix, Disney Hotstar, Prime, Sun DTH, like OTT platforms, they have become very popular during this lockdown. And they'll be the alternate medium to TV advertising hereafter. ஈவன் இந்த லாக்டவுன் பீரியடில் அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், நியூ பிளேயர்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடிஞ்சது. ஸோ தட் வில் பிகம் நார்மல். ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் போக போகிறாங்க. பட் அவங்களுக்கே இருக்க ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்ரெடி வி ஹவ் கன்சியூம் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் நவ், ஆல் தி கண்டென்ட், எல்லா மூவிஸும் பார்த்தாச்சு, ஏகப்பட்ட சீரியல்ஸ் பார்த்தாச்சு. ஸோ த ரியல் சேலஞ்சஸ் அவங்களுக்கு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா புது கண்டென்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். So that is going to be another challenge for them. Because of this challenge, there will be a lot of opportunities for new players. This will drive the demand for new serials, movies, small time players எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மூவி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. For food industry ன்னு வச்சுக்கோங்களேன், we could see thousands and thousands of people adding recipes in social media. நான் அது பண்ணேன், இது பண்ணேன், கேக்ஸ் பண்ணேன், ஐஸ்கிரீம்ஸ் பண்ணேன், வடா பண்ணேன் அப்படின்னு. ஈவன் we have tried preparing ஐஸ்கிரீம்ஸ், வடா, சிக்கன் கிரேவி பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. தட் குட் ஓல்டு கான்செப்ட் ஆஃப் ஒரு கிராண்ட்மா பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா it will catch up hereafter slowly. Of course it's not going to be the permanent thing, but for the next few months at least. பட் இந்த ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், எஸ்பெஷலி டு ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி. பீப்புள் they have discovered that they can survive without ordering out or going out to a restaurant, and they may opt to cook at home for the next few months. வெளில ஆர்டர் பண்ணுறது வந்து ரொம்பவே கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இட்ஸ் நாட் கோயிங் டு பி பெர்மனன்ட், பட் ஃபார் தி நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். ஸோ ஆல் ரெஸ்டாரண்ட்ஸ் ஹாவ் டு ஃபார்முலேட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு பிரிங் பேக் தேர் கஸ்டமர்ஸ். ஒரு ஃபோக்கஸ்டு அப்ரோச் வந்து இருக்கணும், ஒரு பர்சனலைஸ்டு ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அண்ட் ஃபார் எஜுகேஷன் செக்டர்,
ஒரு பெரிய சேஞ்ச் வந்து நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஃபார் த லாஸ்ட் 1 month. ஒரு லேர்ன் ஃப்ரம் ஹோம் மாடியூல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கூல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டியூட்டர்ஸ் தேவ் டிசைன்ட் ஒரு ஒரு செஷன் வித் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஈஸியாக குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிகிற மாதிரி செஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபார் பெட்டர் லேர்னிங் அவுட்கம்காக நார்மலாக கிளாஸ் ரூமில் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டுட்டோரியலில் வந்து முடியாது. ஸோ சிம்பிளாக இருக்கணும். அதுக்கான ஒரு 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 கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. லேர்ன் ஃப்ரம் ஹோம் மாடியூல் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் பிக் திங். அண்ட் ஹூ நோஸ், இந்த அகடமிக் இயரில் தட் மே பி பிகம் another selling point for them. நெக்ஸ்ட் அட்மிஷன் நடக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா லேர்ன் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்க போகுது. அண்ட் டெலிகாம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாமே, த கான்செப்ட் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் லேர்ன் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற விஷயத்தினால பார்த்தீங்கன்னா டேட்டா கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம பார்த்த மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டா கன்சம்ஷன் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ ஸ்லோவாக வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரி ஒரு பயங்கர ஒரு எய்லிங் இண்டஸ்ட்ரியாக இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹஸ் ஸ்டார்டட் ரிவைவிங் நவ். அண்ட் டூரிசம் இட் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் இம்பேக்ட் ஃபார் த ஏர்லைன்ஸ் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரி, ஈவன் டு தி ஹோட்டல்ஸ். சுத்தமாக அடி வாங்கிருச்சு அவங்களோட பிஸ்னஸ். வெப்சைட்ஸ் லைக் ஓயோ, ட்ரிப் அட்வைசர், யாத்ரா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிவியர்லி அஃபெக்டட். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு பி த நியூ நார்மல் அப்படிங்கிறதே வந்து தெரியாத லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் இம்பேக்ட். ஒரு அட்லீஸ்ட் ஃபார் 1-2 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட இம்பேக்ட் வந்து இருக்கும். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாமே, ப்ராஜெக்ட்ஸ் வில் டேக் லாங்கர், மச் லாங்கர். கன்ஸ்ட்ரக்ஷன் ஷெடியூல்ஸ் வில் நாட் பி த சேம் லைக் earlier. ஸோ அண்ட் மேன் பவர் மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து பெரிய லெவலில் இருக்குது. பட் இந்த பீரியடில் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ பேர் தெல் ஸ்டே பேக் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நார்மல்சி இட் வில் நாட் பி தட் ஈஸி. மேபி கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, நியூ டெக்னாலஜி இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் மே ஹேப்பன். அண்ட் ஹேக்கர்ஸ், எவ்ரி ஒன் நீட்ஸ் மணி. ஹேக்கிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. எல்லோரும் ரொம்ப கவனமாக இருங்க. டேக் பேக்கப்ஸ் ஆஃப் ஆல் யுவர் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ். பிகாஸ் ஹேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரான்சம்வேர் அட்டாக் வந்து லாஸ்ட் 1 இயரில் வந்து ரொம்ப 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 அதிகமாக இந்தியாவில் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இன்கேஸ் ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னா உங்களோட டேட்டா எல்லாமே வந்து மொத்தமாக போச்சு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் குளோபல் டு லோக்கல் எகெயின், டவுன் லோக்கல் எகெயின்னே சொல்லலாம். எவ்ரி ஒன் வாஸ் ரிலையிங் ஆன் சைனா. மற்ற கண்ட்ரி, ஏதோ ஒரு கண்ட்ரியோட ஒரு சோர்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம், எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். And now companies will start thinking alternate sources for reducing the dependency on China. Businesses will now especially now, businesses are increasingly depending on the local source. ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்சஸ் இருக்குது. ஸோ கம்பெனிஸ் வில் ஸ்டார்ட் ஹேவிங் 2-3 suppliers from different parts of the world. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ த நியூ நார்மல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம இப்போ அவரை பார்த்த மாதிரி. ஸோ என்ன பண்ணணும்? ஸோ மெனி பிஸ்னஸஸ் ஆர் ஃபார் சேல் நம்ம இப்போவே பார்த்துட்ருக்கோம். எஸ்பெஷலி ரெஸ்டாரண்ட், பேக்கரிஸ், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்லேயே வந்திருக்கு இட் இஸ் ஃபார் சேல் நவ் அப்படின்ட்டு. ஜஸ்ட் 1 or 2 months இம்பேக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாங்க முடியாமல் ஏகப்பட்ட பிஸ்னஸஸ் ஆர் கோயிங் டு பி பேங்க்ரப்ட். நம்ம பார்க்கத்தான் போகிறோம். பட் இட் இஸ் நாட் த டைம் டு பேனிக். இட் இஸ் த டைம் டு சேஞ்ச் அவர் பர்செப்ஷன். இட் இஸ் த டைம் ஃபார் ஆல்டர்னேட் திங்கிங். இட் இஸ் த டைம் டு பி கிரியேட்டிவ். ஸோ என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம்னா we have to identify the gaps and cracks in our business policies. பிஸ்னஸ் மாடலில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு we have to start rectifying that. Every company should have a mentor. ஸோ அவங்கள வச்சு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணி we have to rectify that and identify what is necessity and what is luxury. ஸோ எது தேவையில்லாத விஷயமோ for that, yes, ஆப்வியஸ்லி வந்து அதை கொஞ்சம் மாதத்துக்கு வந்து தள்ளி வைக்கலாம். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் கன்சிடர் பிராண்டிங்
ஆஸ் அ எக்ஸ்பெண்டிச்சர். பிராண்டிங் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி டைமில் பிராண்டிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு எவ்ரி கம்பெனி, எவ்ரி ரீட்டைலர், எவ்ரி பிஸ்னஸ் ஷுட் கிவ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம் இது. ஹாவ் அ ஓப்பன் கான்வர்சேஷன் வித் யுவர் டீம் மெம்பர்ஸ். ஏகப்பட்ட கம்பெனிஸில் இருக்க ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு எம்டியோட ஒரு விஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க லெவல் வரை வந்து பாஸ் ஆகிருக்காது, டீம் மெம்பர்ஸ்க்கு பாஸ் ஆகிருக்காது. தட் சேஞ்ச் ஹேஸ் டு ஹேப்பன். The directors or the in charge have to pass on the company values, mission, vision, ideas, strategies, everything to their team members. They have to know what is going to happen, how is the industry now. ஸோ எப்படிலாம் வந்து கம்பெனி வந்து எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க நார்மல்சி கொண்டு வர்றதுக்கு, பிஸ்னஸ் நார்மல்சி கொண்டு வர்றதுக்கு, ஹவு we should contribute அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா they should have that clarity in their thought and start exploring the possibility of selling through e-commerce portals, because India வந்து ஒரு e-commerce boom அப்படிங்கிறது இப்படி போயிட்டு இருந்தது. இனிமேல் வந்து அது ஒரு பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக போகிற ஒரு விஷயமா இருக்க போகுது. ஸோ ஈவன் என்ஜினியரிங் கம்பெனிஸ் என்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறதுக்குன்னே பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் மாதிரியாக வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. ஸோ டிஜிட்டல் ஸ்பேஸ் ஹேஸ் பவுண்ட்லெஸ் பொட்டென்ஷியல். ஸோ we can no longer conduct business the same way we did in the past. So change அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமானது. எஸ்பெஷலி பர்செப்ஷன் சேஞ்ச், ஒரு இன்னோவேஷன், ஒரு க்ரியேட்டிவிட்டி, ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்க்கு ரெடியாக இருக்கணும். ஹோப் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னோட நம்பருக்கு வந்து நீங்கள் சொல்லலாம். என்னோட காண்டாக்ட் நம்பர் 9994225990. Vignesh from Banyan Brand Communication, Coimbatore. Thank you.